சார் 31 வருஷமா கட்சியில இருந்திருக்காரு, கட்சிக்காக உழைச்சிருக்காரு. அவர் சொத்தை எல்லாம் இழந்திருக்காரு. 6 தேர்தலாம் நின்று அதனாலதான் நிறைய சொத்துக்களை இழந்தேன் அப்படின்லாம் சொல்றாரு. அவர் போகிற போக்குல நீலக்கண்ணீர் வடிச்சாருன்னு சொல்றதெல்லாம் நியாயமா? பத்திரிகையாளர்கள் ஆகிய உங்களுக்கு தெரியும், ஆரம்ப கட்டத்தில் சத்யா எவ்வளவு சொத்து வைத்திருந்தார். ஒரு சாதாரண சிறு ஹோட்டல் நடத்திவிட்டு அங்கு சின்ன சின்ன அந்த ஒரு சுற்றுலா தலங்களுக்கு வரக்கூடியவர்களை பார்த்து சைடு வாரி வச்சுக்கிட்டு இருந்தவர் தான் சத்யா. இன்னைக்கு அவருடைய சொத்து கணக்கை பாருங்கள், பல கோடிக்கு அதிபதி. ஒவ்வொரு தேர்தலிலும் மிகப்பெரிய வசூல் செய்து வெற்றிக்கு பாடுபடாமல், நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் பணம் சம்பாதிக்குவதையே குறியாக வைத்திருந்தாரோ தவிர அவர் இந்த கட்சிக்கு எதையும் இழந்ததில்லை. இப்போ என்னை போன்றவர்கள் நாங்களும் 30-32 ஆண்டுகளாக பணியாற்றித்தான் வருகிறோம். நான் மட்டுமல்ல, இன்றைக்கு சல்லடை போட்டு சலித்து எடுத்திருக்கிறோம். பதவிக்கு பணத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள், ஒரு சிலர் தான் இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இயக்கத்துக்காக செலவழித்தவர்கள். இந்த சத்யா மட்டும்தான், சத்யா போன்று இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். இவர்கள் மட்டும்தான் இந்த இயக்கத்தை பயன்படுத்தி, தலைவருடைய பெயரை பயன்படுத்தி அதிகமாக சம்பாதித்தவர்கள் என்பதை இந்த உலகமே அறியும்.